ஹே ஆல், குட் மார்னிங். ஸோ வீடு மாறி டே 1 இது. லாங் வீக்கெண்டு தான். May 1 வந்து எங்களுக்கு இங்கே லீவு. ஸோ அதனால் பொறுமையாக தான் நான் எழுந்துட்டு ஃபர்ஸ்ட்டு விஷயம் இஞ்சி டீ தான். ஸோ வீடு மாறினோடனே நம்மளுக்கு வந்து எப்பயுமே செட் ஆகாது. அது எல்லாருக்குமே அதே மாதிரி தான். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைலில் வந்து நம்ம அந்த வீடை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இவங்க வந்து ஆல்ரெடி இருந்தவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் வீடு கம்ப்ளீட்டாக வந்து திருப்பி நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இந்த வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் கிடையாது. நான் லண்டன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து குக் பண்ணுறேன். ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ். குயிக்காக உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இண்டக்ஷனில் இருக்கும் போதே டக்குன்னு குக் பண்ணுற பர்சன் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப மோசமாக இருந்தது ஆக்சுவலி கேஸு. கம்ப்ளீட்டாக நான் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்ச அப்புறம் தான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டீயே போட்டேன். ஸோ இது ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்க கொடுக்கும் போதே நல்லா க்ளீனாக தான் கொடுத்தாங்க. பட் நம்ம கைப்பட க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வீடு தான். ஏன்னா டிப்பிக்கலாக லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. செமி டிட்டாச்சாக இருக்கும். லைக் கீழே வந்து உங்களுக்கு பெட்ரூம் எதுவுமே இருக்காது, வாஷ்ரூம் இருக்காது, வெறுமே கிச்சன், அதுக்கப்புறம் ஹால் மட்டும்தான் இருக்கும். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம், அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம்லாம் இருக்கும். எனக்கு வந்து வெளியில் போய் வாக்கிங் பண்ணுறதோட இங்கே மேலே கீழே ஒரு 30 வாட்டி ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. அதுலேயே ரொம்ப டயர்டாகிடுறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி பழக்கம் கிடையாது ஆக்சுவலி. நம்ம வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கும் போது நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே கவர் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறது வீட்டுக்குள்ளேயே. ஸோ நிறைய வாட்டி ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா திங்ஸ் இன்னும் நான் கம்ப்ளீட்டாக செட்டில் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் எங்கே என்ன வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியல. ஸோ மேலேயும் கீழேயும் போயிட்டே ஒரு 30-35 வாட்டி ஒரு நாளைக்கு ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. பட் ஒரு விதத்தில் பார்த்தா அது நல்லது தான். ஏன்னா சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் நான் 10 minutes வாக் பண்ணுவேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி படி ஏறி இறங்குறதுனால கொஞ்சம் நம்ம உடம்புக்கும் நல்லது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது. வெறும் கிச்சன், அதுக்கப்புறம் ஹால் மட்டும்தான் ஓரளவுக்கு இப்போதைக்கு நாங்கள் வந்து செட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் டெஃபினெட்லி டேக் டைம். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே மேலேன்னு சொல்லிட்டு இது லைக் செமி டிட்டாச்டு ஹோமு. ஸோ இதெல்லாம் வந்து நேற்று தான் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து செட்ரேட் பண்ணணும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். நான் கிச்சன் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம குக் பண்ணணும் கண்டிப்பாக, ரொம்ப நாள் வெளில சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கிச்சன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அதுக்கப்புறம் வந்து சாமி ஏரியா, இது ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நான். ஸோ தட் அதுதான் மெயினாக நம்ம வந்து டெய்லி நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு விஷயம். ஹால் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஆர்கனைசர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசர், நிறைய ஷெல்ஃப் வந்து அங்கே நிறைய இருக்கும். அதனால் வந்து எனக்கு வாங்க வேண்டிய அவசியம் வரலை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வார்ட்ரோபுக்கு வாங்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்து ஐக்கியா போகும்போது உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரவை போட்டு நான் சிம்பிளாக வந்து உப்புமா தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா மத்தியானம் வந்து நாங்கள் ஐக்கியா போகிறதா இருக்கும். ஸோ ஐக்கியாவில் மோஸ்ட்டாக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மீல் இருக்குது. ஸோ அங்கே சாப்பிட்ருவோம். அதனால் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாரவை போட்டு உப்புமா செய்யலான் இருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. டிஷ்வாஷர் வந்து ஒரு சின்ன ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம கையில் தான் நாங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வேறு ஒரு அடிஷ்னலாக ஒரு வேலை. ஏன்னா டிஷ்வாஷர் பழகினதுக்கப்புறம் நம்மளுக்கு கையில் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஓகே, ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் நிறைய கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஸோ நான் கிச்சன் ஃபுல்லாகவே நல்லாவே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது அன்றைக்கி எனக்கு குக் பண்ணுறதுக்கு. கிச்சன் அண்ட் ஹால் கரெக்டாக இருந்தாலே போகிறோம். இன்னும் நான் வந்து பெட்ரூம் சுத்தமாக எதுவுமே செய்யலை, ஏன்னா வந்து ஆர்கனைசர் இன்னும் இல்லை. கோதுமை ரவை உப்புமா வந்து நான் இது வரைக்கும் என்னோடய சேனலில் நான் காமிச்சது கிடையாது. கோதுமை ரவை உப்புமாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கார்ப்ஸ் வந்து ஜாஸ்தி தான், பட் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப வாக் பண்ண போகிறீங்க, ஹோல் டே கொஞ்சம் பிஸியாக இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரேதர் தேன் நீங்கள் நார்மல் ரவை போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை ரவை போகலாம். பட் கார்ப்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான், ஒன்றும் பெருசாக சேஞ்ச் கிடையாது. பட் நீங்கள் இது வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால ஃபைபர் உங்களுக்கு ஆட் ஆகும். ஃபைபர் வந்து எப்பயுமே கார்ப்ஸோட நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய புதுசாக வாங்கின ஐட்டம்ஸ்லாம் நான் இன்னும் வந்து பிரித்து கொட்டலை, க்ராசரிஸ். ஏன்னா இங்கே வந்துட்டு நான் சண்டே தான் போய் வாங்கிட்டு வந்தேன், இல்லைனா திருப்பியும் வெயிட் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணும் போது. ஸோ நான் வந்து க்ராசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸாக எதுவுமே வாங்காமல் தான் இருந்தேன் பழைய வீட்டில். இங்கே வந்து தான் நான் சண்டே போய் வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து உள்ள பேண்ட்ரியில் வச்சுட்டேன். மார்னிங் எழுந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரித்து கொட்டினேன். ஸோ இது சிம்பிள் தான். இந்த உப்புமா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் குயிக்காக சொல்கிறேன். ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். கடுகு ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கருகிரும். அதனால் நான் கடலைப்பருப்பு எப்போல்லாம் சேர்க்குறேனோ அதை ஃபஸ்ட்டு நான் போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு அளவுக்கு ப்ரௌன் ஆகும்போது அந்த டைமில் நீங்கள் கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஆட் பண்ணலாம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கருகாத மாதிரி இருக்கும். ஸோ தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ்பெஷலி கோதுமை ரவை உப்புமாவுக்கு வந்து இஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் வெங்காயம், இதில் வந்து நான் கேரட்டும் பட்டாணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப நேரம் நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை ரவை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இது ரோஸ்டட் ரவா தான், பட் ஸ்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். ரொம்ப குழக்குழனும் இருக்காது, ரொம்ப உதிரியாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுடு தண்ணி, நல்லா ஹாட் வாட்டர் நீங்கள் சேர்க்கணும். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய நம்ம டப்பா வாங்கி வைக்க முடியாது வீட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் கிளிப் போட்டு வச்சுருவேன். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பாக்ஸில் போட்டு வைப்பேன், ஏன்னா ஈஸியாக அக்சசபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நல்லா சுடு தண்ணி வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான் அதில் ஜாஸ்தி. எப்பயுமே உப்புமா வந்து இந்த மாதிரி கலரிட்டு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதுவே நல்லா வந்து அப்சார்ப் ஆகிடும் உங்களுக்கு தண்ணி எல்லாமே. அவ்வளோதான், டன். ஸோ இப்போ பிளேட்டிங்க்கு வரலாம். பிளேட்டிங்க்கு வந்து நான் உப்புமா வச்சு சைட் டிஷ் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நம்ம ஊறுகாவே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், ஊறுகாலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிக்கிள், ஆக்சுவலி வினிகரில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு வைப்பாங்க. இது வந்து ரெட் கேபேஜ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்கியா கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நிறைய வேலை இருந்தது, குட்டி வேலை தான், ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ஐக்கியா போகிறோம். ஸோ ஐக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஷூட் பண்ணலை, ஏன்னா டக்குன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு. இது மீல் பிளேட் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மீல் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மேஷ்டு பொட்டேட்டோ,
அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீகன் பால்ஸு. வெஜிடபிள் பால்ஸும் கிடைக்கும், வீகன் பால்ஸ் இல்லைனா மீட் பால்ஸும் கிடைக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் ஐக்கியா போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கிச்சன் ரோல் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி வாங்கியிருந்தேன், ஆர்கனைசர். அதுக்கப்புறம் 2 கரண்டி வாங்கியிருந்தேன். பட் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன் இது ரொம்ப பெருசாக இருக்குது இந்த கரண்டி ரெண்டுமே. ஸோ அதனால் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் அந்த சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சீரியஸாக. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் ரொம்ப லேட்டராக தான் கொடுக்குறேன். இது வந்து கத்தி வந்து பார்த்திங்கன்னா ஷார்பன் பண்ணுறதுக்கு. நான் கத்தி வாங்கலான்னு தான் நினச்சேன். ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நீ கத்தி திருப்பி வாங்குறதோட இதை வாங்கிக்கோ அப்படின்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னோடய சாப்பிங் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஒரு இது வந்துடுச்சு, ஒரு விரிசல் வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் சாப்பிங் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புதுசு வாங்கியிருந்தேன். இந்த கத்தி வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த கத்தி வந்து ஷார்ப் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆக்சுவலி அமேசான்லேயே கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எந்த பொருள் வாங்கினாலும் இந்த ஸ்டிக்கர் எடுத்தால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் யூஸ் பண்ணுறதுக்கே தோணும். ஸோ ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உடனே யூஸ் பண்ணி பார்த்தேன். செம்ம ஷார்ப்பாகிடுச்சு ஆக்சுவலி. எப்பயுமே நான் ஐக்கியாவில் வாங்கினேன் தான், பட் ரொம்ப நாள் ஆகிடுச்சு வாங்கி. நான் இந்தியாவிலே அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்பில் ஓவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த சாப்பிங் போர்டு தான் வாங்கியிருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டேன். ஏன்னா எண்ணெய் தடவாமல் இருந்ததுனால தான் என்னோடய பழசுமே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் விரிசல் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை. ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் ஆயில் போட்டு நல்லா வந்து இது பண்ணி ரப் பண்ணி வச்சுட்டேன். அதேமாதிரி சின்ன சாப்பிங் போர்டு ஒன்று இருக்குது, அதுலேயுமே ஃபுல்லாக நான் ஆயில் போட்டு ரப் பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த எல்லா வெசலுமே நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிடுவேன். அது அப்படியே உள்ளே வச்சோன்னா மறந்துடுவோம். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. 2 இது வாங்கிட்டு வந்திருந்தேன், கிளாஸஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் அந்த இது மாதிரி இருக்கும் பாத்திரம், அந்த பெரிய பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு பாட்டில் 2 வாங்கிட்டு வந்தேன், அதையும் வாஷ் பண்ணியாச்சு. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ரோல் வந்து செட் பண்ணியாச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் நேரத்தில் விளக்கேற்றும் போது எனக்கு இந்த கேண்டில்ஸ் ஏற்றுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி ஸ்மெல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ ஜஸ்ட்டு ப்ளேஸ் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு. கிச்சன் கொஞ்சம் நல்லா பெருசு தான் ஆக்சுவலி. நான் பழைய வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டில் கொஞ்சம் நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆர்கனைசிங் வீடியோவோட நான் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். until next video, take care, bye.